கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக சொல்கிறோம். யோவான் 8:44 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவின் இச்சைகளின்படி நீங்கள் நடந்தீர்கள் என்று சொல்கிறார். யாரை பொறுத்து சொல்கிறார்? யாரெல்லாம் பொய் சொல்கிறானோ, யாரெல்லாம் களவு செய்யறானோ, இவங்க பிள்ளைகள் அவெல்லாம் பிசாசானவங்க உண்டானவன். பிசாசு அவனை ஆளுகை செய்யறான். அவன் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறான். பிசாசனால் அவன் ஏவப்படுகிறான். பிசாசனால் வழி நடத்தப்படுகிறான். பொய் சொல்லுகிறவன், களவு செய்கிறவன். அவன்கிட்ட காரணம் என்ன? ஆதியிலே பிசாசனவன் ஏவாள்கிட்ட வந்து பொய் சொல்லுகிறான். நீ கடவுளா வந்து பழத்தை சாப்பிட்டா கடவுளா மாறிடுவேன். அன்னைக்கிட்ட அப்படிதான் சொல்லுதான். அன்னைக்கு வந்து என்ன, நீ வந்து இப்படி இதை நடந்தா தேவ பிள்ளைக்கு நீ வந்து என்ன பண்ணிடுவா, என்ன என்கிட்ட வந்தா அப்படின்னு சொல்லி இச்சைகளை கூறுவான். என்ன 1000 ரூபா கொடுத்தவங்களுக்கு 10,000 ரூபா தருவான்னு போய் சொல்லுவோம். 10,000 ரூபா கொடுத்துருவான். நிறைய பேர் எங்கள் மாவட்டத்துக்காரங்க ஏமாந்துருவாங்க. ஏன்னா நிறைய பேர் மாவட்டத்தில் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய பேர் என்ன பண்ணி ஏமாந்துருக்காங்க. அங்கே சீட்டு போடுறவங்களுக்கு என்ன பண்ண 10,000 ரூபா கொடுத்து 1,00,000 ரூபா தரும் போய் சொல்லுவான். அது பிசாசினால் உண்டான. நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவ பிள்ளைகை விழுந்து போகாதாங்க. ஏன்னா அவன்கிட்ட சத்தியம் இல்லை. அவன் ஆதியிலிருந்தே அவன் பாவம் செய்கிறான். அது பிசாசானவன். அவனிடத்துல என்ன இல்லை? உண்மை இல்லை. தேவ பிள்ளைகளே, அதனால அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த யோவான் 8:44 தெளிவா சொல்லுகிறது. அவன் பிசாசினால் உண்டானவன். அவன் பொய்யனாக இருக்கிறான். பொய்ய சொல்லியே ஏமாத்துவான். அவனுக்குள்ள பொய்யின் ஆவி, பிசாசு ஆவி அநேகர்களை கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. உலகத்துல எந்த மனுஷனை வஞ்சிக்கலாம், எந்த மனுஷனை ஏமாத்தலாம் சொல்லி வந்திச்சிலே அதுல வளையல பிசாசனுடைய வளையல விழுந்துறாங்க. அந்த இச்சையில விழுந்துறாங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு சகோதரர்களே எனக்கான ஆகணும், என்ன சொல்ல அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், நீ கடவுளாயிருவ, உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், எல்லாம் பொய்ய சொல்லுவான். தேவ பிள்ளைகளை காரணம் பொய்க்கு பிதாவா இருக்காங்க. அதுதான் பிசாசு. அதுக்கு நீங்க இடம் கொடுக்குறாங்க. தேவ பிள்ளைகளை அப்படியே நயஞ்சமா சொல்லுவான். அக்கா நீங்க அங்க யாரை போல இருக்கீங்க, என்ன பெரிய ஒரு நடிகை போல இருக்கீங்க, என்ன பெரிய நடிகை போல, குஷ்பு போல இருக்கீங்க, அவளை போல இருக்கீங்க, எம்ஜிஆரை போல இருக்கீங்க, அவளெல்லாம் சொல்லுவான். போய் சொல்லுவான். நீங்க வந்து மயங்கிறாதுங்க. இந்த வார்த்தை அந்த இச்சையில விழுந்துடாதுங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைங்க, நீங்க யாராக இருந்தாலும் சரி, அப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம். அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவன் கடிச்சு சொல்ல மாட்டான். தேவ பிள்ளைகளே, அவன் பொய்யை சொல்லி எப்படி உங்களிடத்திலிருந்து கறக்க வேண்டுமோ, எப்படி உங்களை அந்த இச்சைங்கிற பாவத்தில் உள்ள தள்ள வேண்டுமோ, அப்படி எல்லாம் என்ன பண்ணுவான்? அவன் நினைப்பான். தேவ பிள்ளைகளே, இழுத்துப்பான். அவரை விழுந்ததுக்கு அப்புறம் கையில் அமௌண்ட் கிடைச்ச உடனே பொய்யை சொல்லி உங்களை விழ தள்ள உடனே அவன் போயிடுவான். நீங்க விழுந்து போயிருங்க. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, அதனால ஆண்டவர் சொல்கிறார், தேவ பிள்ளைங்க பிதாவாகிய பிசாசா உங்க இச்சைப்படி நடந்துடாத. பொய் சொல்றது, கொலை செய்கிறது, தேவ பிள்ளைங்க அநேகரை ஏமாத்துறது, இதெல்லாம் பிசாசுடைய வேலை. அது ஆவி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆவியில்லாத நீங்க இன்னும் ஆவியும் இல்லை. அதை பாருங்க. அந்த சத்தியம் கிடையாது, உண்மை கிடையாது. சத்தியத்தை பேசுறவர் இயேசு, உண்மையை பேசுறவர் இயேசு, ஏற்று ஜெயிக்கிறவர் இயேசு. அதுதான் அவர் சொல்கிறார். அந்த தேவ பிள்ளைங்க அந்த பொய்யுங்கிற இச்சைக்கு நீ என்ன பண்ணுகிறாத? விழுந்துடாத. தேவ பிள்ளைகளை உலக ஆசையை காட்டி அதில் அந்த உலக மயக்கம். தேவ பிள்ளைகளை இவ்வளவு அப்பா இவ்வளவு கிடைக்குமா என்று சொல்லி நீ விழுந்துடாத. தேவ சமூகத்தில் நீ காத்து, தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவர் சொல்கிறார், அவர் ஆதி முதல் பொய்யனாக இருக்கிறதுனால பொய்க்கு பிதாவாக இருக்கிறார். பிசாசனவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். பொய்யை விதைக்கிறவன். தேவ பிள்ளைங்க இன்னைக்கு அதே செல்போன் வந்துட்டு, அதனால பொய்யின் ஆவி விதைக்கு அந்த இச்சைகளை அப்படியே எடுபட தூண்டுவோம். இந்த பொய் சொல்றதுக்கு என்னென்ன இச்சைகளை தூண்டுற அளவுக்கு பொய்யை சொல்லி உங்களை உள்ள தள்ளிட்டு போயிடுவான். தேவ பிள்ளைங்க அப்புறம் எந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். அநேக சொத்தை விட்டு, இடத்தை விட்டு, தேவ பிள்ளைகளை இவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கட்டிடுவான். பார்த்தா 1 வருஷத்துல 10 மாசத்துல அந்த ஆபீஸை கூட்டிட்டு மூடிடுவான். இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், பிசாசுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாத அல்ல என்று சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ மனந்திருப்பு. இப்பேற்பட்ட காரியத்துல நீ பிசாசுக்கு மகனாக இருக்காதபடி நீ விலக்கி காத்து தேவனுக்கு மகனாக ஆகிறது பாரு. இயேசுவிடத்துல கடந்து வா. அவர்கிட்ட சத்தியம் இருக்கிறது, அவர்கிட்ட ஜீவன் இருக்கிறது, அவர்கிட்ட தான் மெய்யான வழி இருக்கிறது.
குறுக்கு வழியிலும் உன்னை வழியை காட்டுறது பிசாசுடைய வேலை. அதில் நீ விழுந்து போவார், அந்த இச்சையில் விழுந்து போவாங்க. அதனால இவங்க வேதவசனம் தெளிவாக சொல்றது. இதுவரைக்கும் எழுதுறவங்க பாருங்க, நிறைய பேர் இந்த ரம்மி உங்களுக்கு அவ்வளோ கிடைக்கும் இவ்வளோ கிடைக்கும். எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், ஐயா 50 லட்சம் கடன், எவ்வளோ பிள்ளைகள் 15 லட்சம் கடன். உனக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, நன்மை செய்யாம அறியத்தக்கதான் கனியை வச்சிருக்கிறாரு. பிசாசனம் வந்து சொல்லுவான்னு சேர்ந்தான் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் தடை பண்ணணும். தடை பண்ண செல்லு போன்ல தான் அங்கே 75% கெடுதல் தானே வருது. தேவ பிள்ளைகளே, அது பொய்ய தானே சொல்லுதான். நீயா அதுக்கு விட வந்த, நீ விசுவாசி இல்லா, நீ யாருடைய மகன், தேவனுடைய பிள்ளை இல்ல, நீ பிசாசுக்கு மகன் அல்ல. நீ பிசாசுக்கு மகனா இருந்தா, பிசாசுக்கு இடம் கொடுத்தா நீ விழுந்து போவா. தேவ பிள்ளை அந்த இச்சைக்கு நீ விழுந்து போவாரு. அது கூட கிடைக்கும். இது விளாடலாம், இது விளாடலாம், அது விளாடலாம், சீட்டு விளாடலாம், விழுந்துவாங்க. அவன் பணக்காரன் ஆகிட்டே இருப்பான். இதெல்லாம் நடத்துறது அரசியல்வாதி, அரசு அதிகாரிகள். அவன் பங்களா கட்டிட்டு இருப்பான். நீ என்ன பண்ணுது, வீட்டை விட்டு சொத்தை விட்டு ரோட்டில் தேனை வாங்கிட்டு தெருவில் அடிக்க வேண்டியதான். வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைங்க, பிசாசனம் இச்சைக்கு அடிமையாக, பொய்க்கு அடிமையாக, பொய்யாக நயவஞ்சமாக உன்னை ஏமாத்துவான். நயவஞ்சமாக உன்னை ஏமாத்துவான். அதுக்கு இடம் கொடுக்காத, இச்சைக்கு இடம் கொடுக்குறாங்க. அந்த கருத்தில் ஒப்பு கொடு. இந்த இச்சைகளுக்கெல்லாம் எனக்கு ஆண்டவரே, பொய்க்கு போராட்டங்கள் எல்லாம் விலக்கி காக்கணும்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடு. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நல்ல ஆண்டவரே சோதரப்பா. அப்பா தாப்பனே, பொய்க்கு பிதாவா இருக்கிறான்னு சொல்லி அப்பா பிசாசனவனை கொடுத்து சொல்லி அந்த பொய்ங்கிற வலையில, அந்த பொய்ங்கிற இச்சையில நாங்கள் விழாதபடி எங்களை விலக்கி காக்க முடியாது செவிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருமே